5 தடவைக்கு மேல வந்து கத்திரிக்கோலை பார்த்து இனிமேல் பயப்படுவேனா? நீ தாராளமா வெட்டுதல. நான் இந்த கால் மாதிரி அந்த கால இருக்கணும். நீ சரியா பண்ணல அப்படின்னா கடிச்சு வச்சிருவேன். நான் போதும், நான் காலெல்லாம் தூக்கி தூக்கி எத்தனை தடவை அடியில ட்ரிம் பண்ணிட்டே இருப்பேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மாங்கிற இந்த ஷிட்ஜு பற்றி தான். இந்த ஷிட்ஜுவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவருக்கு வந்து முன்னாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கும், பின்னாடி ஃபுல்லாக கர்லி ஹேராக இருக்கும். நிறைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய ஷிட்ஜூஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கங்கே கர்லி ஹேர்ஸ் இருக்கும். பட் இவருக்கு வந்து ஹாஃப் போர்ஷன் பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள், கர்லி ஹேர்ஸாக இருக்கா, முன்னாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஹேர்ஸாக இருக்கும். ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து முடி நிறையா வளர்க்கணும்னு நினச்சாங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக சடை பிடிச்சிக்கும், முன்னாடி மட்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பமான கேஸ் இவர். ஆனால் நம்ம வந்து நீட்டாக ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் பார்த்தீங்களா, இது வந்து கர்லி ஹேர்ஸாக இருக்கிறதுனால சிக்குகள் சேர்ந்துருக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து ஷார்ட் ஹேராக தான் இருக்குது இவருக்கு, இருந்தாலும் வந்து சிக்குகள் சீக்கிரம் சேரும். உங்கள் ஷிட்ஜூஸ்க்கு வந்து கர்லி ஹேர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்குற ஷிட்ஜூஸ் பார்த்தீங்கன்னா கர்லி ஹேர்ஸ் இருக்கும். ஹை குவாலிட்டி, அதாவது வந்து ஒரு 50,000 அபவ் அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வாங்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைட் ஹேர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஷோ டைப் ப்ரீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஷாப்பில் வந்து பெட் ஷாப்லையும் இந்த மாதிரி வாங்குகிறோம், ஒரு 50,000க்குள்ளே 10,000 அந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிறைய இது வந்து கர்லி ஹேர்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி கர்லி ஹேர்ஸ் இருக்கிற ஷிட்ஜூஸ் வந்து நம்ம வளர்க்கலாம், வீட்டில் வந்து ஈஸியாக வளர்க்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் கோம்பிங் மஸ்ட். கோம்பிங் அதிகமாக பண்ணால் மட்டும்தான் கர்லி ஹேர்ஸ் வந்து சீக்கிரம் நாட் விழாது, இல்லாட்டினா சீக்கிரம் நாட் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபர்ரை ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகும். அதனால் என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து கோம்பிங் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர்ஸாக இருந்தாலும் சரி, கர்லி ஹேர்ஸாக இருந்தாலும் சரி, கோம்பிங் இஸ் மஸ்ட். இப்போ பார்த்தோன்னா இப்போ அந்த பாஸ் வந்து நீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ரைட் சைடு இருக்க பாஸும் லெஃப்ட் சைடு இருக்க பாஸுக்கும் அந்த வித்தியாசம் தெரியுதா? இப்போ நம்ம சிசருக்கு பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஹெவி ஃபர் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து அந்த பாஸ் நீட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரியே அந்த காலுக்கும் பண்ணிடுவேன். அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. இவர் வந்து ரொம்ப ரொம்ப குட் பாய். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் கீழேருந்து தூக்கினா மட்டும்தான் டென்ஷன் ஆவார், மற்றபடி வந்து நார்மலாக இருப்பார். அதுவும் நம்ம க்ரூமிங் கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னா பேசாமல் இருப்பார், மற்றவங்களெல்லாம் கடிக்க போயிடுவார், அந்த மாதிரி ஒரு டைப் இவர். ஃபஸ்ட் டைம் எனக்கு கூட ரொம்ப பழகிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஒரு மாதிரி பயந்தே தான் இருந்தான். அதுக்கப்புறம் பழக சரியாயிட்டேன். இவன் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட 4 to 5 டைம்ஸ்க்கு மேலே இவனை நான் க்ரூம் பண்ணியிருக்கேன். இவனுடைய கேரக்டர் நல்லாவே நமக்கு தெரியும். அதனால் நம்மகிட்ட வந்து இவர் அடக்கமாக நல்ல பையனாக நடிப்பார். நல்ல ப்ளோ ட்ரையர்லாம் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு ப்ளோ ட்ரையர் பிடிக்கல, இப்போ ரொம்ப பழகிட்டார். இப்போ பார்த்தா தெரியும், நல்ல ப்ளோ ட்ரையர் போட விடுவார். அந்த ஃபேஸ் கிட்டக்க கொஞ்சம் வாய்க்கடியில் மட்டும் நாட்ஸ் ஹெவியாக இருந்ததுனால ஒட்டை எடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.